கரெக்டாக பாருங்கள், மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி வருது. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. யாருக்கெல்லாம் திருமண தடையாக இருக்குதோ அவங்க எல்லாமே காலையில் நேரமாக எந்திரிச்சு சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னே எந்திரிச்சு, அதாவது வீட்டில் நெய் தீபம் ஏற்றுங்க. அதாவது என்ன காரிய தடையாக இருக்குதோ அது எல்லாமே சரியாகும். அதாவது இருக்கிற 12 மாதத்துலேயே இந்த சித்திரையில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பாப்புலரானதுங்க. அதாவது சூரியனும் சந்திரனும் அதாவது 180 டிகிரியில் வரக்கூடிய காலம்தான் நமக்கு பௌர்ணமி அப்படிங்கிறதுங்க. அதனால் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு என்ன ஒரு காரியங்கள் தடையாக இருக்குதோ, என்ன காரியம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குதோ, அல்லது எந்த விஷயத்தை பார்த்தோம்னா நடக்காவே இருக்குதோ, இந்த விஷயத்தை நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நடக்குங்க. அதுவும் சூரியன் உதயாகிறதுக்கு முன்னே கேட்குறது மட்டும்தாங்க நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சூரியன் அஸ்தமனான வெட்டி, அதாவது வெள்ளிக்கிழமை, அதாவது மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சூரியன் அஸ்தமனான வெட்டி 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளேயும் இந்த தீபங்களை ஏற்றி வழிபாடு பண்ணலாங்க. அதனால் யாருக்கெல்லாம் நிறையா தடை இருக்குதோ இந்த சித்ரா பௌர்ணமி பயன்படுத்திக்கிங்க. எல்லாமே நல்லா இருக்கும்.